ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி எப்படி வீட்லேயே ஹோம்மேட் சாக்லேட் சிரப் ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இந்த சுகர் கூட பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், மெல்ட்டான பட்டர் சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 120 ml வாட்டர், அதாவது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் போல் இதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தோன்னா நல்ல தண்ணியாட்டம் தான் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாட்டம் சலசலன்னு தான் இருக்கும். ஆனால் ஒரு 8 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு சிரப் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஒரு 8 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் இந்தளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சிரப் கன்சிஸ்டன்சியாட்டம் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதனால் கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகணும், அதாவது ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நல்லா கூல் ஆகணும். இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் இதை நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சாக்கோ சிரப் பார்த்திங்கன்னா நல்லாவே கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக் ரெசிபி, அப்புறம் கோல்ட் காஃபி, இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இது கடையில் வாங்காமல் வீட்லேயே ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.